நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 16. ஆதியாகமம் 4வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. முதல் காணிக்கை. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். வசனம் 4. தேவன் காயினுடைய காணிக்கையை நிராகரித்ததால் அவன் கோபமடைந்தான். அவனுடைய முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் தன் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்திருந்தான். ஒருவேளை அவன் தன்னை பற்றி பெருமிதம் கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆபேலின் காணிக்கையை பார்த்து இகழ்ந்திருக்கலாம். மந்தையின் ஆட்டுக்குட்டிகளை காட்டிலும் தான் கொண்டு வந்த பழங்களும் தானியங்களும் மிகவும் அழகானவையாகவும் சுவையானவையாகவும் இருப்பதாக அவன் உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாக அதிலிருந்து எழுந்த புகையையும் தன்னுடைய காணிக்கை அப்படியே இருந்ததையும் கண்டபோது காயினின் புன்னகை முகம் கோபத்தின் முகமாக மாறியது. பல நேரங்களில் தேவன் செயல்படுகிற விதம் நமக்கு பிடிக்கிறதில்லை. தன்னுடைய காணிக்கை ஏற்கப்படாவிட்டாலும் பிறருடையது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதில் உறுதியாய் இருக்கிறோம். தேவன் தன்னுடைய திட்டத்திற்கு இணங்கவில்லை என்பது காயினுடைய நிம்மதியை கெடுத்தது. மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கும்போது இளையவர்களால் பயன்படுத்தப்பட்டால் அவனைப் போலவே நமக்கும் பொறாமை ஏற்படுகிறது. நாம் கோபம் கொள்ளுகிறோம். பல்வேறு நியாயங்களை கற்பிக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதில் மற்றவர்களை குற்றம் சாட்ட தொடங்குகிறோம். காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தன என்று புதிய ஏற்பாடு 1 யோவான் 3:12 நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. தன்னுடைய சுய முயற்சியினால் கடவுளிடம் சேர முடியும் என்று நினைக்கும் தவறானதும் பொய்யானதுமான மதத்துக்கு காயினின் செயல்கள் அடையாளமாயிருக்கின்றன. காயினுடையது விசுவாச மார்க்கம் அல்ல, அது கிரியையின் மார்க்கம். அவனுடைய செயல்கள் முற்றிலும் மனித திட்டம். இது அவனுடைய சொந்த கண்டுபிடிப்பு, தவறான முன் உதாரணம். ஆதாமும் ஏவாளும் இலைகளால் ஆன ஆடையை உண்டாக்கினார். தேவனோ மிருகத்தால் ஆன தோல் ஆடையை உருவாக்கி கொடுத்தார். காயின் பெற்றோரிடமிருந்து தவறான செயலை பின்பற்றினானே தவிர தேவனுடைய வழியை பின்பற்றவில்லை. ஆபேல் தேவ கிருபையை பிடித்து கொண்டான். நம்முடைய எண்ணங்களும் திட்டங்களும் தேவ திட்டத்தோடு ஒத்துப்போக வேண்டும், இணங்கி செல்ல வேண்டும், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இவையே நம்முடையவைகள், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்கள். இவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆபேல் தன்னுடைய காணிக்கையை விசுவாசத்தோடு கொண்டு வந்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தலையீற்று ஆடுகள் சிறப்பானவை, அதிலும் கொழுமையானவற்றை ஆபேல் தேர்ந்தெடுத்தான். இது இரத்த பலியை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய சுய முயற்சிகள் பயனற்றவை. கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய கிருபையுமே நம்மை தேவனிடத்திலும் அவருடைய சமூகத்திலும் நம்மை கொண்டு சேர்க்கிறது. இது ஒன்றே வழி. கர்த்தாவே, எங்களுடைய கிரியைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் வெளிப்படையான மேன்மைக்காக ஏங்காமலும் இருக்க உதவி செய்வீராக. ஆமேன்.